வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் பிரதமர் மோடி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் மீது நட்டா அளித்த பதில் பரிசீலனையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். காஞ்சிபுரம், சேலம், கும்பகோணம், தூத்துக்குடி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கொட்டிய கனமழை. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரே நாளில் 16 சென்டிமீட்டர் மழை. பெண்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்தை பதிவிட்ட விவகாரம். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி பாஜக மூத்த தலைவர் ராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். உதகை மலர் கண்காட்சியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். 5 நாட்களில் 80க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்ததாக தகவல். பதினொன்றாம் வகுப்பு தேர்வில் 91% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க ஒப்புதல். சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பரிந்துரை. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் மோடி போட்டி. தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். स्थान होने के लिए अभ्यर्थी के नाम निर्देशित हुआ। ईश्वर की शपथ लेता सत्यनिष्ठा से। உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.